ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது, நீங்கள் நிறைய பேர் இந்த ரெக்கார்ட் ஆஃப் ரேங்க்னோங்கிற சீரிஸை பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. ஒரு வெறித்தனமான சீரிஸ்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் இந்த கடவுள் சம்மந்தப்பட்ட அனிமெலாம் பிடிக்கும்னா அதை மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்கார்ட் ஆஃப் ரேங்க்னோக்கில் இந்த கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு சண்டையை தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இதில் இருக்கிற கடவுள்கள் எல்லாருமே கற்பனை உருவாக்கப்பட்ட கடவுள் கிடையாது. இப்போ நம்ம நிஜ உலகத்தில் எந்த கடவுளை வணங்குறோமோ அந்த கடவுள்களை தான் இந்த அனிமையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனாலேயே இந்த அனிமையை வந்து இந்தியாவில் பேன் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்கார்ட் ஆஃப் ரேங்க்னாக் இருக்கிற இந்த கடவுள்களுக்கு என்னென்ன தொடர்பு, இந்த கடவுளுக்குலாம் அந்த இருக்கணும் என்ன தொடர்பு இருக்குது, இவங்க பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆரம்பிக்கலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த ரெக்கார்ட் ஆஃப் ரேங்க்னாக்னு பார்க்கலையோ மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு கடவுளாக பார்ப்போம். முதல்ல பார்க்க போகிறது த காட் ஆஃப் லைட்னிங் என்று அழைக்கப்படும் ஜூஸ். ஜூஸ் மொத்த கடவுளுக்கும் அவர் தான் கடவுள். 12 கிரேக்க கடவுளில் இவரும் ஒருத்தர். நம்ம ஜூஸுக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவன் பேர் தான் ஹேஸ். அந்த 12 கிரேக்க கடவுள் சொன்னால அந்த 12 கிரேக்க கடவுளையும் இவனும் ஒருத்தன். ஸோ அப்புறம் நம்ம கிரேக்க கடவுள் ஜூஸ் இருக்காரு தெரியுமா, அவருக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான், அவன் பேர் தான் ஹேஸ். இந்த பாதாள கடவுள், அவர் இந்த நரகம் இருக்கு தெரியுமா, அதோட கடவுள் அவர். அது மட்டும் இல்லை, நம்ம ஜூஸோட அண்ணன். நம்ம ஜூஸுக்கு ஒரு தம்பி இருக்கிறான், அவன் பேர் தான் பொசைடன். அந்த கடலுக்கே அரசன், கடலோட கடவுள் தான் இந்த பொசைடன். ஸோ இவங்களாம் தான் இந்த கிரேக்க கடவுள்கள். இந்த கிரேக்க கடவுளையே மூத்த அண்ணா யாருன்னு பார்த்தா ஹெல்ஸ், இந்த பாதாள கடவுள் சொல்லுவார் அவரு. ரெண்டாவது தம்பி நம்ம ஜூஸு, கடைசி தம்பி தான் பொசைடன். அடுத்து நான் பார்க்க போகிறது வல்கேரி கடவுள்கள். வல்கேரி கடவுள் கிட்டத்தட்ட 13 பேர். இந்த வல்கேரி கடவுளுக்கு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூலோகத்தில் இந்த போரில் இறந்து போன வீரர்கள்லாம் இருக்கிறாங்க தெரியுமா, அவங்களுடைய சோலை, அவங்களோட ஆத்மாவை வால்ஹாலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது அது சொர்க்கம் மாதிரி. இந்த போரில் வீரம் மாறின அடைஞ்சவங்கலாம் அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த இடத்த மொத்தமாக ஆட்சி பண்ணிட்டு யாருன்னு பார்த்தா நம்ம ஓடின். நம்ம ஓடின் யாருன்னு பார்த்தா நம்ம தோர் இருக்கிறான் தெரியுமா, நம்ம தோரோட அப்பன் தான் நம்ம ஓடின். ஸோ இவங்க எல்லா வல்கரி கடவுள்களும் நம்ம ஓடின் கீழே தான் வேலையை செய்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த வல்கரி கடவுள்களால் அவங்கள உடம்பையே ஆயுதமாக மாற்ற முடியும். அந்த ஆயுதத்தை வச்சு தான் மனிதர்கள்லாம் கடவுளை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு ஏதோ ஒரு 7, 8 அந்த மாதிரி வல்கரி காமிச்சிருப்பாங்க. இன்னும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் அவங்களாம் வந்து சண்டை போடுவாங்க. ஸோ இப்போ எந்த வல்கரி கடவுள்லாம் எந்தெந்த மனிதர்களுக்கு ஆயுதமாக மாறினாங்க அதை பற்றி பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டில் நம்ம ஜோகோ மிஸ்ஸஸ் தோர் பேட்டில் தான் நடந்திருக்கும். அதில் வந்து 4வது வல்கரி கடவுள் தான் நம்ம ஜோகோவுக்கு ஒரு ஆயுதமாக மாறி இருப்பாங்க. அது ஒரு ஈட்டி மாதிரி, அது பேட்டில்ஸ்மா வேறு லெவலில் இருந்திருக்கும். 2வது பேட்டில் வந்து ஆடம் மிஸ்ஸஸ் ஜூஸ் பேட்டில் தான் நடந்திருக்கும். இதில் வந்து இந்த 7வது வல்கரி கடவுள் தான் ஒரு ஆயுதமாக மாறி இருப்பாங்க. நான் ஏன் வல்கரி கடவுளோட பேரை சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னா, அது தேவையில்லைங்க. யார் மாறினா அது போதும், பேரெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, அது தேவையில்லை. 3வது பேட்டில் வந்து கொஜிரோ சசாக்கி மிஸ்ஸஸ் பொசைடன். இதில் வந்து 2வது வல்கரி கடவுள் ஒரு ஆயுதமாக மாறி இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இதில் இந்த போட்டியில் தான் மனிதர்களுக்கு ஒரு முதல் வெற்றி கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கிரேக்க கடவுளில் ஒருத்தர்னு சொல்லப்படுற பொசைடன், கடலோட அரசனை இந்த ஒரு போட்டியில் தோத்து போயிடுவான். இறந்து போயிடுவான். அது யாரும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. 4வது போட்டியில் பாதி கடவுள் பாதி மனுஷங்கிற ஹெர்குலிஸுக்கும் மனிதர்களே ஒரு சைக்கோன்னு அழைக்கப்படும் ஜாக் த ரிப்பருக்கும் 2 பேத்துக்கும் வெறித்தனமான ஒரு சண்டை நடக்கும். இந்த போட்டியில் 11வது வல்கரி கடவுள் தான் இது ஒரு ஆயுதமாக இருந்திருப்பாங்க. என்னதான் ஹெர்குலிஸ் பாதி மனுஷன் பாதி கடவுள் இருந்தாலும் அவர் கடவுளுங்கிற அந்த லிஸ்ட்ல வந்துட்டாரு. ஸோ அதனால மனிதர்களை எதிர்த்து நிற்கிறதாய் போச்சு. அது மட்டும் இல்லை, ஹெர்குலிஸ் தான் போரின் கடவுளும் கூட. ஆனால் இந்த போட்டியில் ஜாக் த ரிப்பர் ஜெயிச்சிருவாரு. மனிதர்களுக்கு 2வது வெற்றி கிடைச்சிரும். 5வது போட்டியில் ரைடன் மிஸ்ஸஸ் த காட் ஆஃப் டெஸ்ட்ராய்டர் என அழைக்கப்படும் சிவா. இந்த போட்டியில் தான் 3வது வல்கேரி ஒரு ஆயுதமாக மாறி இருக்க மாட்டாங்க, அவனுக்குள்ளாரியே ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தாக மாறி இருப்பாங்க. அது இந்த பேட்டல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, ஒவ்வொன்றையும் சும்மா செதுக்க வச்சிருப்பான், வேற லெவலில் இருக்கும். ஆரம்பத்தில் சிவத்தை அடிவாங்க வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் போக போக தம்பி நான் இன்னும் முல்ஃபவரே காமிக்கலடான்னு அப்படியே அவரோட இதயத்தை பிடிச்சி ப்ரெஷ் பண்ணாரு பாருங்களேன். உள்ள இருக்கிற அந்த உண்மையான பவர் சும்மா வேற லெவலில் வெளியே வரும். இந்த சின்ன சும்மா பங்கமாக இருக்கும். அப்புறம் என்ன, இந்த போட்டியிலையும் சிவா ஜெயிச்சிருவாரு. கடவுள்களுக்கு இன்னொரு வெற்றி கிடைச்சிருச்சு. 6வது போட்டியில் அடுத்து எந்த கடவுள் இறக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அமைதியின் கடவுள் புக்தாவே வந்துருவாரு. ஆனால் புக்தா வந்துக்கிட்டு, ஏன்டா நானே அமைதியின் கடவுள், நான் எப்பயுமே மனுஷங்க பக்கத்தில் நிற்பேன், நீங்கள் என்னடா சொல்கிறதுங்கிற மாதிரி அவர் கடவுள்களே எதிர்த்து நிற்பாரு நம்ம புக்தா. அதனால் மனுஷங்க பக்கத்துலேருந்து புக்தா வந்தார். கடவுளுக்கு பக்கத்துல இருந்து ஜோரோஃபுக்குங்கிற ஒரு கடவுள் வந்திருப்பாரு. கிட்டத்தட்ட 8 பேர் சேர்ந்து தான் இந்த ஒருத்த மனுஷனாக இருக்கிறான். அதாவது இந்த கோபம், வெறுப்பு, பொறாமை இதெல்லாம் கிட்டத்தட்ட 8 வகையாய் சேர்ந்து இது ஒட்டுக்கா ஒன்றா மாறி நிற்குது தான் இந்த ஜோரோஃபுக்கு. ஸோ மனுஷங்களும் கடவுளும் சேர்ந்துக்கிட்டு சும்மா வேற லெவலில் சண்டை போட்டாங்க. இது கடவுளுக்கும் கடவுளும் நடக்கிற சண்டை சும்மாவாக இருக்கும். வேற லெவலில் 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு சாவுவாங்க. என்னதான் 8 பேர் ஒன்றா சேர்ந்து ஒருத்தர் எடுத்து நின்னாலும் எதிர்த்து நின்னது புக்தராச்சில் சும்மாவா? ஆப்வியஸ்லி
மனுஷங்க சைட்லேருந்து நான் புக்தா இந்த போட்டியில் ஜெயிச்சிருவார். 7வது போட்டியில் அரசங்கிற முழு தகுதி உள்ள குஞ்சி மிஸ்ஸஸ் கிரேக்க கடவுளில் மூத்த அண்ணன் பாதாள கடவுள்னு அழைக்கப்படும் ஹேட்ஸ். ஸோ என்னோட தம்பி பொசைடன் அவர் தான் போட்டியில் இறந்துட்டார்ல. ஸோ அதனால் என் தம்பி சாவுக்காக அவர் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டார். ஸோ ஒரு அரசனுக்கும் இன்னொரு அரசனுக்கும் நடக்கிற ஒரு போட்டி தான் இது. இந்த போட்டி சும்மா வேற லெவலில் இருக்கும். இதில் 13வது வல்கேரி கடவுள் தான் இது உனக்கு ஆயுதமாக மாறி இருப்பாங்க. எனக்கு அந்த குஞ்சி சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் இப்போ வரைக்கும் என் மண்டையில் ஆணி அடிச்ச மாதிரி நிற்குது. என்னன்னா நம்ம பாதாள கடவுள் வந்து ஒரு அரசன்னா அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்க அப்போ சொல்லுவார் பாரு தலைவர், ஒரு அரசன்னா எப்பயும் யாருக்காகவும் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு அரசன்னா எந்த சூழ்நிலையும் தோல்வியை ஒத்துக்கக்கூடாது. எப்பயுமே மக்களை காப்பாற்றுறவனாக தான் இருக்கணும். இதுதான் ஒரு உண்மையான அரசன் அப்படின்னு சொல்லுவார் பாரு. பங்கமான சீன் இதெல்லாம். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த போட்டியிலையும் மனிதர்களை சைடில் இருந்து தான் ஜெயிச்சிட்டாங்க. பாதாள கடவுள் இருக்கிறதுல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கடவுளையே தோக்கடிச்சவர் தான் நம்ம குஞ்சி. அப்புறம் மனிதர்களுக்கு 4வது வெற்றி வாங்கி கொடுத்த நபரும் இவரே தான். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு சில கடவுள்களை பற்றி சொல்லலை அப்படிங்கிறத வகையில் அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்ல பார்க்குறேன். இந்த வீடியோ பார்ட் 1. இந்த வீடியோவில் இந்த கடவுளை பற்றி சொல்லலை, இது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படிங்கிற கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த பார்ட் 2ல் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டு நான் சொன்னது புரிஞ்சிச்சாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய அனிமிஸை பற்றி சொல்லலாம்னு இருக்கிறேன். அது உங்களுடைய சப்போர்ட்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்கிற வகையில் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். வரட்டா.